வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. பீட்ரூட் வச்சு கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி சொல்லி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டம்ளர் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 4 கிஸ்மிஸ் பழமெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெய்யிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த கேசரி பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா ரவையெல்லாம் நல்லா வெந்து கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. ஆல்ரெடி பீட்ரூட்லேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 3/4 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கேசரி பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போது கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஃபைனலாக உருக்கி வச்சுருக்கிற நெய்யை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த நெய் கேசரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 2 ஏலக்காயை வாசனைக்காக தட்டி சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம இந்த ரேஷியோவில் தண்ணி வச்சோம் அப்படின்னா தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பீட்ரூட் கேசரி ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.